தொன்மினில பார்த்து செய்யணுமா அப்படின்னு சொன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் சாப்பிட போறேன், உங்களுக்கு வேணுமெண்டா செஞ்சு சாப்பிடுங்க. ஒரு சட்டியில் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு பார்த்து அவிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு 7-8 நிமிஷம் அவிச்சாலே ஓகே. அதோட உப்பை சேர்த்து அவிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்து அவிஞ்சு வந்துட்டுது. இப்போ நாங்கள் இதை வடித்து எடுத்துக்கொள்ள போகிறோம். இதோட குளிர் தண்ணியில் பார்த்து வந்து கழுவிட்டு சிறிதளவு எண்ணெய் சேர்த்து வச்சிங்கன்னு சொன்னால் பார்த்து வந்து காயாமல் இருக்கும். இப்போ ஒரு சட்டியில் எண்ணெயை சேர்த்துட்டு உள்ளி மிளகாய் அதோட வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. சிறிது சிறிது துண்டாக வெட்டி சேர்த்துக்கொள்ளுங்க. உரைப்பு தேவையில்லைன்னு சொன்னால் மிளகாய் சேர்க்க தேவையில்லை. இதோட தொமாத் பிலையை வந்து சேர்த்துக்கொள்கிறோம். இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் வாங்கிக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். இதை சேர்த்துன்னு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ அதோட நாங்கள் ஒரிக்கோன்னு சொல்லக்கூடிய ஒரு இலவாக்கியை வந்து சேர்த்துக்கொள்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இதோட நாங்கள் மேலதிகமாக சிறிதளவு உரைப்புக்கு மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கொள்கிறோம். உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ சோஸை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ தக்காளி சோஸ் வந்து நல்லா கொதிச்சு வந்துட்டு இதோட நேச்சுரல்னு சொல்லக்கூடிய மீனை வந்து சேர்த்துக்கொள்கிறோம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. போட்டு சொஸ்தமாத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மீனில் ஒரு பார்த்துன்னு சொன்னால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் இதோட நாங்கள் கிரன் லிக்விட்டை வந்து சேர்த்துக்கொள்ள போகிறோம். நாங்கள் வந்து ரோசி இதை பாவிக்க போகிறோம். அதாவது கிரைன் லிக்விட்டும் தக்காளி சொஸ்தமாத்தும் வந்து சேர்த்து தான் இதை செய்கிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதி வந்ததும் இதோட நாங்கள் அவிச்செடுத்து வச்சுக்க பார்த்து வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கொள்ளுங்க. சோஸ் வந்து எல்லா இடம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சோஸ் மிக்ஸ் பண்ணி வந்துடுது. இப்போ இதோட நாங்கள் ஈமுந்தல் ரப்பேன்னு சொல்லக்கூடிய பூமாசை வந்து சேர்த்துக்கொள்கிறோம். நீங்கள் வேணுமெண்டா இதோட பார்மிசம் கூட சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நல்லா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் பார்த்து வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுது. சின்னாக விரும்பி சாப்பிடுவாங்க.